Morning students, now we are going to see Unit 5 Supplementary Leader, the singing lesson. Previous video la and the word disgust அப்படின்ற வேர்ட் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் மீடோ சொல்லிட்டு இருந்தாங்க. See the continuation. Soon autumn yelled unto the winter dearer. She would have to leave the school too. She could never face the science mistress or the girl after it got known. She would have to disappear somewhere, passes away. The voice began to die, to fade, to whisper, to vanish. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த ஸ்கூலை விட்டே நம்ம வந்து போயிடணும், ஒருவேளை நான் இந்த ஸ்கூல்ல இருந்தோம் அப்படின்னா சயின்ஸ் மிஸ்டர்ஸ் அவங்களுக்கு அவங்க ஃபேஸை ஒரு முறை கூட பாத்திரக்கூடாது, நெவர் ஃபேஸ்னா பார்க்கக்கூடாது, அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் அவங்கள வந்து யாருமே நம்பல. அட் ஃபர்ஸ்ட் ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு எல்லாருக்குமே அவங்க மேரேஜ் எங்கேஜ் ஆனது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த பிளேஸை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. She would have to disappear somewhere. எங்கேயாச்சும் மறைஞ்சு போயிடணும், பாசஸ் அவே, எங்கேயாச்சும் அந்த வாய்ஸே கேட்காத மாதிரி அப்படியே சாகடிக்கிற மாதிரி அந்த வாய்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஸ்பர்னா மொனவர மாதிரி இருக்குது, வேனிஷ் அப்படியே அழிஞ்சிட்டணும் அப்படின்னு. Suddenly the door opened. The little girl in the blue walked frizzly up the aisle, hanging her hand, biting her lips, and twisted the silver bangle on her right little wrist. She come upon the steps and stood before Miss Meadow. சடனா பார்த்தனா ஒரு டோர் ஓபன் ஆகுது. அந்த டோர்ல ஒரு லிட்டில் கேர்ள் வராங்க. நல்லா அழகா ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு அவங்களுடைய ஹெட்ல அந்த முடியெல்லாம் உதிர்த்து விட்டுருப்பாங்களே, அந்த ஹேங்கிங்னா அப்படியே தொங்கிட்டே அழகா தொங்க விட்டா மாதிரி முடியெல்லாம் விட்டுட்டு, பிட்டிங் லிப்ஸ்னா அப்படியே உதட்ட கடிச்சிட்டு வராங்க. சில்வர் பேங்க்ஸ்லாம் போட்டுட்டு ரெட் லிட்டில் ரிஸ்ட் அதை ஆட்டிட்டே வராங்க. She come up the steps and stood before Miss Meadows. அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மிஸ் மீடோஸ்க்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. Well Monica, what is it? என்ன வேணும் அப்படின்ற மாதிரி வெல் மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் மீடோ கேட்குறாங்க. Oh, if you please, Miss Meadow, said the little girl, gasping. Miss Yant wants to see you in mistress room. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, மிஸ் மிடோ கிட்ட அந்த லிட்டில் கேர்ள் சொல்றாங்க, பார்த்துட்டு இந்த மாதிரி மிஸ் யாண்ட் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ட்ரஸ் ரூம்ல வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. Very well, said Miss Meadow, and she called to girls, I shall put you on your honor to take quite while I am away, but there were two steps to do anything else, but all of them were blowing their noses. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெரி வெல் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் மிடோ என்ன சொல்றாங்கன்னா, நான் போயிட்டு வரைக்கும் அந்த கேர்ள்ஸ் கிட்ட தானே அவங்க இருக்காங்க அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் போயிட்டு வர வரைக்கும் சைலண்டா இருக்கணும், யாரும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி தே ஆர் ஆல் வெரி டயர்ட், ரொம்ப டயர்டா இருந்தாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப அகைன் அண்ட் அகைன் அவங்களை வந்து பாட சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி தே ஃபீல் டயர்டு, அவங்க வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதுக்காக அவங்களுடைய நோஸ்லாம் வந்து ஒரு சிலருக்கு சளி பிடிச்ச மாதிரி ஆயிடும் இல்லையா, அந்த மாதிரி சம்டைம்ஸ் அப்படியே பாடி பாடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டு அப்படியே கோல்ட் ஆயிட்டு வரும் இல்லையா, அந்த இல்லைன்னா கிளவுடியா இருந்ததால அப்படின்னும் இருக்கும். The corridors were silent and cold. They echoed to Miss Meadow's steps. The headmistress sat at her desk. For the moment, she did not look up. She was, as usual, disintegrating her eye glasses, which had got catch in her lace tie. Sit down, Miss Meadow, she said very kindly, and then she picked up the pink yellow for the blotting pad. I sent for you just now because this telegram has come for you. ஸோ அவங்க அந்த காரிடர்ல வாக் பண்றாங்க. சைலண்ட் அண்ட் கோல்டு, அந்த கோல்டான ஒரு பிளேஸ்ல எந்த இடமே கேட்கல, சம்வாட் எக்கோ வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்கிருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா மிஸ்ட்ரஸ் ரூம் போறாங்க. அந்த ட்ரெஸ் வேர் பண்ணிருப்பாங்களே அந்த கேர்ள்ஸ், அந்த ஹை கிளாஸஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அந்த லேஸ்ல போட்டுட்டு அவங்க போறாங்க. ஸோ மிஸ் மிடோ பிளேஸ், அவங்க வந்து உட்காருங்க அப்படின்னு ரொம்ப கைண்டா சொல்றாங்க. யாருன்னா நம்ம எச்எம் சொல்றாங்க, சரிங்களா, மிஸ்ட்ரஸ் சொல்றாங்க. இந்த பிங்க் கலர் என்வலப்பா அவங்க முன்னாடி அந்த பிளாட்டிங் பிளாட் வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து எடுக்கிறாங்க. ஐ சென்ட் ஃபார் யூ ஜஸ்ட் நவ் பிகாஸ் திஸ் டெலகிராம் ஹஸ் கம் ஃபார் யூ. நான் தான் அனுப்பியிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு, அந்த கேர்ள் வந்தாங்க இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன. பிகாஸ் ஏதாவது ஒரு டெலகிராம் வந்து உங்களுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அ டெலகிராம் ஃபார் மீ மிஸ் வாண்ட், எனக்கா டெலகிராம் மிஸ் வாண்ட் அப்படின்னு கேட்கிறாங்க. Basil, he had committed suicide, decided Miss Meadow. Her hat flew out, but Miss Yant held the telegram back a moment. I hope it is not bad news, she said, so more than kindly, and Miss Meadows tore it open. Basil என்ன
என்னது பேசல் சூசைடு ஒருவேளை அட்டன் பண்ணிட்டானோ, என்ன எதுனா ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மிஸ் யான்ட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த டெலகிராம அவங்க கிட்ட கொடுக்கறதுக்காக எடுக்கிறாங்க. ஐ ஹோப், நான் நம்புறேன் இதுல எந்த பேட் நியூஸும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. யூஸ்வலா டெலகிராம் எதுக்காக அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஒரு பேட் நியூஸ், ஏதாவது வந்து டெத் அந்த மாதிரினா தான் அனுப்புவாங்க, இல்ல ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கிற ஒரு விஷயத்துக்கு தான் அனுப்புவாங்க. ஸோ யார் உங்களுக்கு டெலகிராம் வந்தாலும் அப்படின்னா தே கெட் ஃபியர், அவங்களுக்கு வந்து தானாவே வந்து ஒரு பயம் வந்துடும், அஃப்ரைடா. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா எது ஒரு மிஸ்டேக்காக தான் இருக்கும், ஏதாவது ஒரு கெட்டது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதனால அந்த மாதிரி சொல்றாங்க. ஏதோ கெட்டதா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கைண்டா சொல்றாங்க. அண்ட் மிஸ் மிடோ டோர் இட் ஓபன், அதை கிழிக்கிறாங்க ஓபன் பண்றதுக்கு. Pay no attention to letter, but have been mad brought hat stand toward today Basil. She's read. She could not take her eyes off the telegram. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் இப்ப அந்த ஹேட் ஸ்டாண்டு சொன்னாங்க இல்லையா, ஹேட் ஸ்டாண்டு இந்த அவுல்லாம் இருக்கும் அடியில அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் மாட்டலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருப்போம். அதை வந்து நான் வாங்கிட்டேன். She could take her eyes off the telegram. அப்படியே அந்த டெலகிராமே பார்த்துட்டே இருப்பாங்க. என்னது வாங்கிட்டான்னு சொல்லிட்டாங்களா, மாறி இருக்க மாதிரில கான்ட்ராஸ்டா இருக்கு இல்லையா, சோ தட் அதை பார்த்துட்டே இருக்காங்க. I do not hope it's nothing very serious, said Miss Want, leaning forward. இதுக்கு நான் ஒரு லெட்டர் அனுப்பிச்சல, அதை பத்தி நீ பெரிய விஷயமா எடுத்துக்காத, அது வந்து தெரியாம அனுப்பிச்சதுன்ற மாதிரி அதை பெரிய விஷயமா எடுத்துக்காத அப்படின்னு சொல்றாங்க. Oh no, thank you, Miss Vivian, blushed Miss Mido. It is nothing bad at all. It is she, and she gave an apologist a little laugh. It's from my finance saying this. Saying that there was a pass, I see, said Miss Yant, and another pass. Then you have 15 minutes more for your class, Miss Mido. Have not you? ஹோனோ அப்படின்னா தேங்க்யூ, இல்லை இல்லை கெட்ட விஷயம்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிளஷ்ட் அப்படின்னா கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க, வெக்கப்படுற மாதிரி யாருன்னா மிஸ் மிடோ ஃபீல் பண்ணுறாங்க. இட்ஸ் நத்திங் பேட் அட் ஆல், இது வந்து பேட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலிங்கோட ஒரு அப்பாலஜி கேட்குறாங்க. கேட்டுட்டு இது என்னுடைய ஃபினான்ஸ் கிட்ட இருந்து வந்துச்சுன்னா அவங்க மேரேஜ் பண்ணிக்க போறாங்க இல்லையா, அவங்க தான் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேர்வாசை சொல்லிட்டு அப்படியே ஒரு அமைதியா இருக்காங்க. I see, said Want and another person. என்னது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் வந்து கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. உங்களுக்கு இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குல்ல கிளாஸ் முடியறதுக்கு, இல்லையா 15 மினிட்ஸ் இருக்குதானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மிஸ் மிடோவும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. Yes, Want, she got up, she half ran towards the door. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர்ல half run பாதி தூரம் போறாங்க. Oh, just 1 minute, Miss Mido, said Want. I must say I don't approve of my teachers having telegrams sent to them in school as unless in case of very bad news such as death, explain Miss Want, or very serious accident or something to the effect. Good news, Miss Midos will always keep you know. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் நில்லுங்க, போகும்போது சொல்லுவாங்களே ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் மிடோ சொல்றாங்க. வாண்ட், நான் நம்ம டீச்சர்ஸ் கிட்ட யாருக்குமே வந்து இந்த டெலகிராம்ஸ் வந்து அன்வான்டா யூஸ்லெஸ்ஸா வந்து யூஸ் பண்றதுல, வெரி பேட் நியூஸ் அப்படின்னா மட்டும்தான் வரும், இன்கேஸ் டெத் அப்படின்னா சச் டெத் அப்படின்னா தான் வரும், மற்றபடி எதுக்குமே வராது. சீரியஸ் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி தான் வரும். குட் நியூஸ் இதெல்லாம் வரக்கூடாது, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்கன்ற மாதிரி மிடோ கிட்ட நம்ம மிஸ்டர் சொல்றாங்க, யான்ட்ட சொல்றாங்க. On the wings of hope, of love, of joy, Miss Meadows spent back to the music hall, up the hills, up the steps, over to the piano. அப்படியே ஒரு நம்பிக்கை சிறகுகள் வளர்ந்த மாதிரி அவங்க அப்படியே ஒரு அன்போட பாசத்தோட ஒரு ஹாப்பினஸோட அவங்க என்ன பண்றாங்க, திரும்ப அந்த மியூசிக் ஹால்ல ரொம்ப ஹாப்பியா போறாங்க. Page 32, Mary, she said page 32, and picking up the yellow chrysanthemum, she held it to her lips to hide her smile. Then she turned to the girls wrapping with the bathroom. Page 32 girls, page 32. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரூம்ல போயிட்டு பேஜ் 32 எடுங்க மேரி அப்படின்னு சொல்லிட்டு she said திரும்ப பேஜ் 32 எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிசாந்தியம் கொடுத்தாங்க இல்லையா, அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்ல, so that அவங்க அதை பத்தி கன்சிடர் பண்ணவே இல்லை, இப்போ அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. Then she returned to the girls. திரும்ப அவங்க அந்த கேர்ள்ஸ் கிட்ட போறாங்க, போயிட்டு அந்த பேட்டம்ல பேஜ் 32 எடுங்க கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க.
We come here today with the flowers over land with the baskets of fruits and ribbons to boot to congratulate. அந்த இடத்துல அந்த பாட்டுல என்ன இருக்கு, அந்த பேஜ் 32 இருக்குன்னு பார்த்தோம்னா நிறைய baskets of flowers, fruits இதெல்லாம் வச்சு இந்த boots எல்லாம் வச்சு கங்க்ராச்சுலேஷன் பண்ற மாதிரி ஒரு சாங். Stop, stop, cried Miss Meadow. This is awful, this is dreadful. And she beamed at her girls. What is the matter with you all? Think girls, that think of what you are singing. Use your imagination with flowers overladen, baskets of fruits and ribbons to boot, and congratulate. Miss Meadows broke off. Don't look off, doubtful girls. I ought to sound warm, joyful, eager, congratulate once more quickly, all together, now then. Stop, stop அப்படின்ற மாதிரி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு cried Miss Meadow அப்படின்னா கத்துறாங்க. கத்திட்டு இது என்ன ரொம்ப சோகமா இருக்க மாதிரி, என்ன ஆச்சு உங்க எல்லாருக்கும், என்ன ஆச்சு கேர்ள்ஸ், நீங்க யூ ஆர் சிங்கிங், நீங்க வந்து எதை பாடுங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த இமேஜினேஷன் கரெக்டா இருக்கணும், நீங்க பாடுறதுக்கான இமேஜினேஷன் கரெக்டா இருக்கணும். அந்த ஃபிளார்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி வந்ததுன்னு இருக்கு இல்லையா, அந்த ஃபிளார்ஸ் அண்ட் தென் பேஸ்கெட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ரிப்பன், பூட்ஸ் இதெல்லாம் வர மாதிரி ஒரு கங்க்ராச்சுலேஷன் சாங் பாடுற மாதிரி பாடுங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டு நாட் லுக் சோ டவுட்ஃபுல் கேர்ள்ஸ், ரொம்ப சாரஃபுல்லா தெரியுறீங்களே, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஐ ஓட் டு சவுண்ட் வார்ம், நல்லா ஜாய்ஃபுல்லா பாடுங்க, கங்க்ராச்சுலேஷன் பாருங்க, ஒன்ஸ் மோர் திரும்பவும் பாடுங்க, குயிக்கா பாடுங்க, ஆல் டுகெதர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. And this time Miss Meadow voice sounded over all the other voice, full deep glowing with expression. இந்த முறை பார்த்தனா நம்ம மிஸ் மிடோ உடைய வாய்ஸ் பயங்கர சவுண்டா, எல்லாரோட சவுண்டாவும் ஃபுல் டீப்போ, அதன பாட்டுல ஆழமா நல்ல ஒரு எக்ஸ்பிரஷனோட க்ளோயிங்கோட சிங் பண்றாங்க. This is your supplementary leader. In this supplementary leader they express true love. இப்போ ஏதாச்சும் ஒரு நம்ம வந்து உண்மையான பாசத்தை யாராச்சும் நம்மளை திட்டாங்க அப்படின்னா at present நம்ம அந்த presence of mindலயே பண்ண மாட்டோம், அந்த மைண்ட்லயே நமக்கு வந்து ஒரு தாட் இருக்கும் இல்லையா, என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்ற மாதிரி அதை பத்தி தான் சொல்றாங்க. இங்க அவங்க ஃபினான்ஸ் வச்சு சொல்லியிருக்காங்க. நாட் ஒன்லி ஃபினான்ஸ், நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்லயுமே வந்து பேரண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், சிப்ளிங்ஸ் இவங்க எல்லாருக்கூடயுமே இன்கேஸ் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபைட் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய தாட் அங்கவே இருக்கும் இல்லையா, அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய தாட்ஸ், ஹாப்பினஸ், சேட்னஸ் இது எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி மாறுதுன்ற மாதிரி இந்த லெசன்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.